அல்லேலூயா. கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். எசேக்கியேல் 30, 36, 30 வாசிங்க. ஜாதிகளுக்குள்ளே, உங்களை சுற்றி குடியிருக்கிற ஜாதிகளுக்குள்ளே இனிமேல், அதை முக்கியமாக மறந்துட்டீங்க, அது இனிமேல் பஞ்சத்தினால் உண்டாகிற நிந்தையை அடையாதபடிக்கு, ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகிற நிந்தையை இனிமேல் அடையாதபடிக்கு உங்களுக்கு 2 காரியத்தை செய்ய போகிறேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 2 காரியத்தை உங்களுக்கு தரப்போகிறேன். 1, விருட்சத்தின் கனிகளை தருவேன். 2வது வயல்களின் பலன்களை. வயலில் வேலை செய்கிறோம், வயலில் விவசாயம் இருக்குது, ஆனால் என்ன இல்லாமல் இருக்குது? பலன் இல்லை. ஆனால் பலன்களை என்ன செய்வேன்? எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 2 காரியம். 1 விருட்சம், இன்னொன்று வயல். 2 காரியத்தை செய்ய போகிறேன். ஜெபமணி தியானிப்போமா? கண்களை மூடிச்சோம். நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, உம்முடைய வேத வாக்கியங்கள் சத்தியமானவைகள். உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். சத்திய ஆவியாகிய நீர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும்படியாக ஜெபிக்க, உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. எங்கள் வாழ்க்கை கட்டப்படுவதாக. எங்கள் ஜீவியம் ஆண்டவரே மறுரூபப்படுவதாக. நாங்கள் இன்னும் விசுவாசத்திலே ஒருபடி வளர, பரிசுத்தத்திலே நாங்கள் வளர, உமக்கு பயப்படும் பயபக்தியிலே வளர எங்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போதிப்பீராக. இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். பாபிலோனிலே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு அங்கே ஜனங்களுக்கு சொல்கிறார். ஏன்னா இவங்க சிறைப்பட்டு போனது யூதர்களாகிய இஸ்ரவேலர்கள் மட்டும் சிறைப்படலை, பல தேசத்தில் இருந்து சிறைப்பிடிச்சு கொண்டு வந்து வச்சுருக்கான். பல தேசத்தை பாபிலோனிய மன்னன் என்ன செஞ்சுருக்கான்? சிறைப்பிடிச்சு வச்சுருக்கான். இப்போது எல்லாரும் பார்க்க, நீ எகிப்தியானா? ஐயோ நான் இஸ்ரவேலன். நீ சிரியா தேசத்துக்காரனா? நான் இஸ்ரவேல். இப்படி பல தேசம், சிரியா, ஈஜிப்ட், இது லெபனான், பல தேசத்துக்காரங்க வந்து சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. இப்போது நாங்கள் தான் பாகாலை கும்பிட்டு இப்படி சிறைப்பட்டு வந்துட்டோம். நீங்கள் பரலோக தேவனாகி யெகோவாவை கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களே, எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? நீங்கள்லாம் எப்படி உங்களை சிறைப்பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வெக்கி தலை குனிஞ்சாங்க. இருந்துச்சு, எங்களுக்கு சர்ச்சு இருந்துச்சு, எங்களுக்கு சாலமோன் நல்ல சர்ச்சு கட்டி வச்சார், நாங்கள் தான் ஒழுங்காக என்ன செய்யலை, போகாமல் விட்டுட்டோம், நாங்கள் பழி செலுத்தாமல் விட்டுட்டோம், கர்த்தர் எங்களை இப்படி புறஜாதி கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்படி அவர்கள் நிந்தையாய் அவர்கள் மத்தியிலே நின்றார்கள். அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக இருந்தார்கள். அப்படி அவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள். புறஜாதிகளுக்கு சமமாய் நடத்தப்பட்டார்கள். இருக்க இடமில்லை, கூடாரங்கள் குடிசைகளை போட்டு அதுக்குள்ளே குடியிருந்தார்கள். எவ்வளவு கேவலம்! எவ்வளவு நல்ல மாடிகளை கட்டி நல்லா வாழ வேண்டிய மக்கள், வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இப்பொழுது கூடாரங்களிலே குடியிருக்கிறார்கள். குடிக்க தண்ணி இல்லை. ஆற்றில் போய் என்ன செய்வார்கள்? இதற்கே ஐபிராத் நதிகள், அந்த ஆற்றில் போய் என்ன செய்தார்கள்? தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். பாபிலோன் ஆறுகளிலே தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிச்சிக்கிட்டு அதில் கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அங்கே யார் இவங்களுக்கு ரேஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா? 3 வேலையும் பக்குவமாக இவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுத்தா? ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து கொண்டு போனதை வச்சுக்கிட்டு ஏதாவது வேலைக்கு போய் ஏதாவது கிடைக்கிறத வச்சு இப்படி அடிமையாக கிடந்தார்கள். நிந்தையாக இருந்தார்கள். இப்படி ஒரு நிந்திக்கப்பட்டு கிடந்தார்கள். ஆண்டவர் அவர்களுடைய நிந்தையை புரட்டி போட சித்தம் கொண்டார். அல்லேலூயா. அவருடைய நிந்தையை புரட்டி போட சித்தம் கொண்டார். 70 வருஷம் அந்த தேசத்தில் நிந்திக்கப்பட்டார்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இனிமேல் நீங்கள் இந்த ஜாதிகளுக்குள்ளே நிந்திக்கப்படாதபடிக்கு உங்களுக்கு 2 காரியத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. 2 காரியத்தை செய்ய போகிறேன். என்ன காரியம்? 1, உங்களுடைய விருட்சங்கள் எல்லாம் கனி கொடுக்க போகிறது. அல்லேலூயா.
விருட்சங்கள் எல்லாம் கனி கொடுக்க போகிறது. உங்களுடைய மரங்கள் எல்லாம் இனி என்ன செய்ய போகுது? கனி கொடுக்க போகிறது. மரங்களை கனி உள்ள மரங்களாக இருக்கிறார். அப்படி என்றால் அந்த மரத்திலே அதுக்கு முன்னாடி என்ன இல்லை? கனி இல்லை. ஏசப்பா கனி இல்லாத மரத்தை பார்த்து என்ன செய்தார்? சபித்தார். ஆனால் அவர் சபித்த அந்த மரத்திலே வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம்னா, இலைகளெல்லாம் பச்சையாக இருந்தது, ஆனால் என்ன இல்லை? கனி. அப்போ கனி கொடுக்கிற மரத்தை போல் அது என்ன செஞ்சது? நடித்தது. கனி கொடுக்கிற மரத்தை போல நடிக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் என்ன செய்தார்? சபிப்பார். கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில மரத்தில் பாருங்கள், ஒன்றுமே அதிகமாக இலை இருக்காது, ஆனால் அவனுக்கு முருங்கைக்காய் கொத்து கொத்த காய்ச்சி தேங்க அப்படியே போடலாங்க. இலைகள் அதிகம் இருக்காது, ஆனால் கனிகளுக்கு. இதில் கனி இல்லை, எது அதிகமாக இருக்குது? இலைகள் அதிகமாக இருக்குது. ஆக நல்ல விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், கனி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இங்கே விருட்சம் என்பது எது? முதலாவது அதிலிருந்து ஆரம்பிப்போம். விருட்சம் என்பது எது? எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனம். வந்தார், பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை என்ன செய்தார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். அந்த குருடனை தொடும்படி சொன்னார்கள். அவரோ அந்த குருடனை கையை பிடிச்சி தொட்டு, அந்த குருடனை கண்ணை தொட சொல்லியிருப்பாங்க. அவரோ அவன் கையை பிடிச்சி எங்கே சொன்னார் பாருங்க, எங்கே கூட்டி போகிறாரு? கிராமத்துக்கு வெளியிலே கூட்டிகிட்டு போய் அவன் கண்ணில் என்ன செஞ்சார்? இவங்க என்ன செய்ய சொன்னாங்க? கண்ணை தொட சொன்னாங்க. இவர் கண்ணில் என்ன செய்கிறாரு? எச்சி துப்புறாரு. வாயில் எச்சியை உண்டாக்கி அந்த எச்சியை எங்கே கொண்டு வந்து? நாக்கில் கொண்டு வந்து நாக்கில் வச்சு என்ன செய்கிறாரு? இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. அவர் சொல்ல ஆகும். இது அவங்க எல்லாரும் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி செஞ்சுருந்தா என்ன சொல்லுவாங்க? அதனால தான் அவனை எங்கே கூட்டிகிட்டு போனார்? வெளியில், ஊருக்கு வெளியில் கூட்டிகிட்டு போய் உமிழ்ந்து எச்சியை கொண்டு வந்து பாருங்க 23 வசனம். கண்களில் வெளியே கொண்டு வந்து கையை பிடித்து வெளியே கொண்டு போய் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைத்து, கையை தலையில் வச்சுட்டாரு, எச்சியை வாயில் வச்சு கண்ணில் வச்சு. இப்போ கண்ணில் மருந்து ஊற்றிருக்கு. கண்ணில் என்ன விட்டுருக்கு? இப்போ கண்ணாஸ்பத்திரிக்கு போனவுடனே என்ன செய்வாங்க? கண்ணாஸ்பத்திரிக்கு போனவுடனே கண்ணில் என்ன செய்வாங்க? ஒரு சொட்டு மருந்தை ஊற்றி அப்படியே உட்காந்துருங்க கொஞ்சம் நேரம். இந்த மருந்தை ஊற்றுறதுக்கு நீங்கள் எச்சியே வச்சுருக்கலான்ட்டு. இப்போ சொட்டு மருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கேட்குறாரு, அந்த குருடனை பார்த்து கேட்குறாரு, தம்பி உனக்கு ஏதாவது தெரியுதான்னு. என்ன தெரியுதுண்ணா? காண்கிறாயா? எதையாக காண்கிறாயா என்று கேட்டார். 24 வசனம் எல்லாரும் வாசிங்க. அவன் கண்களை ஏறிட்டு இப்போ கண்ணை திறந்து பார்த்து, நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்குறான். கண்ணை திறந்து பார்த்தா என்ன தெரியுது? மனிதர்கள் தெரியுது. அந்த மனிதர்கள் மனிதனா தெரியலை. அப்போ இதுக்கு முன்னாடி கண்ணே தெரியலை, ஒன்றுமே தெரியலை. புரியுதா? அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போது இதுக்கு முன்னாடி கண்ணே தெரியலை. இப்போது அவர் சொட்டு மருந்து ஊற்றின உடனே என்ன சொட்டு மருந்து? எச்சி உமிழ்நீர். இவருடைய உமிழ்நீராகிய சொட்டு மருந்து ஊற்றின உடனே கண் என்ன செய்யுது? தெரியுது. ஆனால் மனிதர்கள் தெரியுது. ஆனால் மனிதர்கள் பூரா யாராக தெரியுது? மரங்களாக தெரியுது.
நான் நினைக்கிறேன் இவர் ஊருக்கு வெளியில் கூட்டிகிட்டு போன உடனே பின்னாடியே இந்த ஆட்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, வந்திருப்பாங்க. அவங்கள திரும்பி பார்த்துருப்பான். திரும்பி பார்த்தா அம்புட்டு மனுஷரும் எப்படி தெரியுது, வேப்ப மரம், புளிய மரம், அந்த மரம், இந்த மரம், எல்லாம் மரங்களாக தெரியுது. மனிதர்களெல்லாம் யாராக தெரிகிறார்கள், மரங்களாக தெரிகிறார்கள். இப்போ உட்கார்ந்துருக்கிற மரங்கள் எல்லாம் ஒரு அள்ளிலே சொல்லுவோம், நீங்கள்லாம் யார், விருட்சங்களாகிய மரங்கள். மரங்கள் மரங்கள் நம்ம எல்லாரையும் கர்த்தர் மரங்களாக பார்க்கிறார், மரங்களாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மரங்களிலே கனிகளை எதிர்பார்க்கிறார். இந்த மரங்களிலே என்ன எதிர்பார்க்கிறார், கனிகளை. நீங்கள் நல்லா கவனிச்சுக்காங்க. 127 சங்கீத 4 வசனத்திலே பிள்ளைகள் போச்சு, கற்பத்தின் போச்சு. நோனோ 27:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி. சொல்லுங்க, இது என்னது, கற்பத்தின் கனி. அப்படின்னா இது மரம், தாய் மரம், பிள்ளைகள் கனிகள். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க பாருங்க. அப்படி என்றால் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், பிள்ளைகள் கனிகள். தாய் மரமாக இருக்கிறார், மரத்திலே கனிகளாக வைத்திருக்கிறார் பிள்ளைகளை. கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். ஆண்டவர் இங்கே ஒரு குருடனு சொல்கிறான், மனிதர்களெல்லாம் யாராக பார்க்கிறேன், மரமாக பார்க்கிறேன். அதனால தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், கனிகளை எதிர்பார்க்கிறார். மத்தேயுவிலே சொல்லுகிறார், நல்ல கனிகளை கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 6 அதிகாரம் 43 வசனத்திலே, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. மரத்தை கனிகளினால் அறிவீர்கள். மீதி நீங்கள் தான் சொல்லணும், நான் பாதி தான் சொல்லுவேன், மீதியை நீங்கள் பாதி சொல்லணும். அப்போத்தான் நீங்கள் எங்கே இருப்பீங்க, சர்ச்சுக்குள்ளே இருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்க. அதனால தான் நான் பாதியை சொல்லிட்டு நிப்பாட்டுறது. அல்லையா சொல்லுங்க. அதனுடைய நோக்கம் அதுதான். நீங்கள் கனிகளினாலே மரத்தை அறிவீர்கள். எடுத்து பழத்தை சாப்பிட்டு பார்க்குறோம், கசக்குது. ஆஹா, இது வேப்ப மரம். என்ன மரம், வேப்ப மரம். பழமாக இருந்தால் கூட கசக்குது. அப்போ இது என்ன மரம், வேப்ப மரம். இன்னொரு பழத்தை எடுத்து சாப்பிட்றோம், இது புளிக்குது, பரவாயில்லையே, இது புளிக்குது. இது இனிக்குது, இது பலாமரம், இது மாமரம். அப்போது மரத்தை கனிகளினால் அறிவீர்கள். கெட்ட மரம் நல்ல கனிகை கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. இதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை கனி கொடுக்கும்படி ஒரு மரங்களாக இந்த ஊருக்குள்ளே, இந்த சபைக்குள்ளே நம்மளை நட்டு வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. துதிப்பது ஒரு கனி, பாடுவது ஒரு கனி, ஆராதிப்பது ஒரு கனி கொடுப்பது. நீங்கள் கனி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்கும்படியாகத்தான் நம்மளை சபையில் வைத்திருக்கிறார், ஊருக்குள்ளே வச்சிருக்கிறார், இந்த உலகத்திலையும் வச்சிருக்காரு. உங்களால் ஒரு கனியும் இல்லைன்னா டிக்கெட் கொடுத்துருவார். சபையை விட்டுன்னு இல்லை, சபைக்கு கனி இல்லைன்னா சபையை விட்டு எடுத்துருவார். ஊரில் உலகத்தில் கனி இல்லைன்னா உலகத்தை விட்டு எடுத்துருவார். இதுதான் உண்மை. நாம் கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், உலக மனுஷன், ஒரு கிறிஸ்தவனை விட உலக மனுஷர்கள் நல்லா இருக்காங்க. நேற்றைக்கு அதுதான் பைபிள் ஸ்டடி, நேற்றைக்கு ஓஸ் கொடுத்தது. ஒரு சமாரியன் பாருங்கள், ஒரு ஆசாரியன் லேவியன்ட்ட இல்லாத கனி யார்கிட்ட இருக்குது, சமாரியன்ட்ட இருக்குது. சமாரியன்ட்ட அவன் பார்த்துட்டு விலகி போகிறான். இவனும் உடனே கிட்ட போய் அவனுக்கு திராட்சை ரசம் கொடுத்து அவனை தெளிச்சி ஆக்குறான். மயக்க நிலைமையில் இருக்கிறவனை தெளிச்சி ஆக்குறான்.
எண்ணெய் எடுத்து, ஒலிவ எண்ணெய் எடுத்து அவனுக்கு போட்டு விட்டு புண்ணை ஃபஸ்ட் எய்டு பண்ணி வைக்கிறான். கொண்டு போய் தன் சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். யோசித்து பாருங்க, இப்படி ஒரு மனுஷன், உலக மனுஷன், ரட்சிக்கப்படாதவன். சமாரியன் என்றால் யாரு? யூதன் அல்லாதவன், கிறிஸ்தவன் அல்லாதவன், ரட்சிக்கப்படாதவன். அவன்கிட்ட இருக்கிற கனிகள் யார்கிட்ட இல்லை? கிறிஸ்தவர்னு சொல்கிறவங்ககிட்ட இல்லை. இரக்க குணம் இல்லை. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்க குணம் தேவை. உதவி செய்ய வேணும். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் 10 ரூபா 5 ரூபா சில்லற காசை கொடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போதே கஷ்டப்படுற ஏழைகளை கண்டால் அவங்க கையால் கொடுத்து என்ன செய்ய பழக்குங்கள்? தர்மம் செய்ய பழக்குங்கள். நீங்களே பரிசை திறந்து நீங்களே 1 ரூபாய் எடுத்து பிச்சை போட்டு பழகாதீங்க. அதுகளுக்கு கொடுத்து அதுகளுக்கு பிச்சை போட, ஏழைகளுக்கு உதவி செய்ய என்ன செய்யுங்க? என்னைக்கே செஞ்சுருக்கோமா? பழக்குங்கள். தர்மம் செய்ய பழக்குங்கள். இரக்க குணத்தை வளர்த்து வைங்கள். பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து அதை சாப்பிடும்போது ஒரு பிஸ்கட் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க அல்லது மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்க பழக்குங்கள். அதுக்கு இப்படித்தான் பின்னாடி ஒழிக்கும். நம்ம தான் கையை வெளியே கொண்டு வந்து அப்படி செய்யக்கூடாது, எடுத்துக்கூடன்னு சொல்ல வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். நீங்களே வாங்கி கொடுத்து திரும்ப கேளுங்க, இப்படி தான் ஆட்டுங்க. நம்ம தான் அப்படி பழக்கக்கூடாது. அதுகளை பிசாசு அப்படி தான் வளர்த்து வச்சுருப்போம். நம்ம தான் என்ன செய்யணும்? கொடுக்க வைக்க பழக்கணும், தர்மம் பண்ண பழக்கணும், உதவி செய்ய பழக்கணும், நன்மை செய்ய பழக்கணும். இந்த கனிகளுள்ள வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஸ்கூலில் உள்ள பொருட்களை பக்கத்தில் படிக்கிற பிள்ளைகளுடைய பென்சிலையோ ரப்பரையோ எதையாவது எடுத்துகிட்டு வந்தால் திரும்ப கொண்டு போய் அந்த நபர்கிட்ட கொடுன்னு என்ன செய்யணும்? பழக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தேவையாக இருக்கலாம், நம்ம பிள்ளைக்கு அதே மாதிரி ஒரு பென்சில் தேவை. அதே மாதிரி பென்சில் சித்திர அந்த இதுனது அது இல்லை, பென்சில் சீவுறதுக்கு ஷார்ப்பனர், அது நமக்கு தேவை இருக்கலாம். ஆனால் அது எடுக்கக்கூடாது, கொண்டு கொடுன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட டிசிப்ளினில் கனி உள்ள வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும். நாமும் இருக்கணும், வளர்க்கணும். ஒரு கிறிஸ்தவன் கனிகள் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாம் மொத்தத்திலே மனிதர்களாகிய, அது விசுவாசிகளாகிய நாம் என்ன உள்ளவர்கள்? கனிகள் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படி கனிகள் உள்ளவர்களாய் மாறும்போது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலும் பொருளாதாரத்திலும் பஞ்சமில்லாத ஒரு செழிப்பை தருவார். ஆமேன். இனி நீங்கள் பஞ்சத்தினால் நிந்திக்கப்படாதபடி, எப்படி சொல்லியிருக்கு பாருங்க வசனம். நீங்கள் எதனால் நிந்திக்கப்படக்கூடாது? பஞ்சம் வராது. இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்குள்ளே பஞ்சம் வராதபடி கர்த்தர், பஞ்சத்தினால் நிந்திக்கப்படாதபடி அவர்களை கர்த்தர் செழிப்பாக்குவார். அல்லேலூயா. சில நேரம் பஞ்சமே வந்தாலும் அதன் மத்தியில் நம்மளை போஷிப்பார், நம்மளை நடத்துவார். பஞ்சத்தின் மத்தியிலும் ஆபிரகாமை நடத்தினான், பஞ்சத்தின் மத்தியிலும் ஈசாக்கை நடத்தினான். சரியான பஞ்சம் ஈசாக்கு விதை விதைத்தான், பஞ்சத்தில் விதை விதைத்தான். அப்படி தான் இருக்குது 26ஆம் அதிகாரத்தில். 26ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் என்ன வந்துருச்சு? ஆதியாகமம் 26:1 என்ன வந்திருக்கு? பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சத்தின் மத்தியில் இவர் விதை விதைக்கிறார். எத்தனை மடங்கு பாருங்க. 12ஆம் வசனத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் வந்து. எப்போ விதை விதைச்சான்? 1ஆம் வசனத்தில். பின்னும் ஒரு பஞ்சவன் காலத்தில் வந்திருக்குது. அப்போ பஞ்ச காலத்தில் தான் விதை விதைக்கிறான். பஞ்சத்தில் அவனுக்கு விளையலை, யாருக்கு விளையுது? இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஊரோட பஞ்சமாக இருக்கும், ஊரோட தொழில் நஷ்டமாக இருக்கும், தொழில் இல்லாமல் இருக்கும். ஆனால் நமக்கு தொழில் நடக்கும். ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் அதே கடை வச்சுருப்பான், வியாபாரம் இல்லாமல் இருக்கும், வருமானம் இல்லாமல் இருக்கும், லாபம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு லாபத்தை கர்த்தர் தருவா. அல்லேலூயா.
ஊரோட பஞ்சமா இருக்கலாம், நம்மளை கர்த்தர் கைவிட மாட்டா. ஆண்டவர் நம்மளை நடத்துவா, ஆண்டவர் நடத்துவா, அற்புதமாய் நடத்துவா, பஞ்சத்தின் மத்தியிலும் நடத்துவா. இப்படி பஞ்சத்தினால் நீங்கள் நிந்திக்கப்படக்கூடாது, நாம் நிந்திக்கப்படக்கூடாது என்று அக்கறை உள்ளவர் நம்முடைய தேவன். ஏனென்றால் நாம் என்ன கொடுக்கிற மக்கள்? கனி கொடுக்கிற மக்கள், கனி கொடுக்கிற மக்கள். கனி கொடுக்கிறவர்கள் இன்னும் கனி கொடுக்கட்டும் என்று கர்த்தர் நம்ம மேல கேர் எடுக்கிறவர். அல்லேலூயா. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், இங்கே கவனிக்க வேண்டிய சத்தியம், கனிகளை அதிகமாய் கொடுக்க, கனி உள்ள வாழ்க்கை வாழ அவர் 4 காரியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1, முதலாவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 27வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து என்ன செய்யுங்கள்? நீங்கள் யாரும் இப்போ பாடிடாதீங்க, வாசிங்க. பார்த்தீங்களா? நல்ல திராட்சை ரசத்தை, நல்ல கனிகளுள்ள திராட்சை தோட்டத்தை, கனி கொடுப்பதற்கு அந்த தோட்டத்தை நான் என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன். காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதை? 2வது வசனம் சொல்லுது. எதை? நல்ல திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டத்தை, நல்ல திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டத்தை, நல்ல திராட்சை கனிகளை கொடுக்கிற திராட்சை தோட்டத்தை 3வது வசனத்தில் காப்பாற்றுவேன், நீர் பாய்ச்சுவேன், தண்ணி பாய்ச்சுவேன், சேதம் வராதபடிக்கு காத்து கொள்ளுவேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கனி கொடுக்கிற விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், என் பிள்ளையை காத்துக்கொள்ளும் நீங்கள் கேட்கவே வேண்டாம், அவரே காத்துக்கொள்வார். என்ன நீங்கள் என்ன கொடுக்குறோமே. எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எங்கள் பால் மாடு வீட்டில் உண்டு, பால் மாடு உண்டு. அப்போ பால் மாட்டில் இந்த அது செனை பிடிச்சி அது பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை அவ்வளோவா கண்டுக்கிற மாட்டாங்க. எல்லாத்துக்கும் போல தான் புல்லை போடுவாங்க, எல்லாத்துக்கும் போல தான் தவிடை போடுவாங்க, எல்லாத்துக்கும். அப்போ தவிடு தான் மெயின். இப்போ தான் தவிடே காணும். அப்போ தவிடு போடுவாங்க, இது போடுவாங்க. ஆனால் இந்த பால் கொடுக்குற மாட்டுக்கு மட்டும் புண்ணாக்கு போட்டு பருத்தி கொட்டை போட்டு அதை ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. எல்லா மாடுகளோடு அது புல் போட்டாலும் இது போட்டாலும் தண்ணி குடிக்க வரும்போது அந்த மாட்டுக்கு மட்டும் என்ன போடுவாங்க? புண்ணாக்கு போட்டு. அவங்களுக்கே தெரியுது இது என்ன கொடுக்குற மாடு. இப்போ அப்படியே வாங்க, நீங்களும் நானும் கனி கொடுக்கிற பால் கொடுக்குற மாட்டை போல் என்ன கொடுக்குற மரங்கள்? கனி கொடுக்குற மரங்கன்னா உங்களை தனியாக புண்ணாக்கு போடுவார். வேண்டாமா? தனியாக புண்ணாக்கு போடுவார், தவிடு போடுவார், தனியாக உங்களுக்கு என்ன செய்ய பருத்தி கொட்டை போட்டு உங்களை ஸ்பெஷலாக கவனிப்பார். கனி கொடுக்கிற மரத்தை சேதம் வராதபடிக்கு பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. அதை பாதுகாக்கிற விதமே தனி. கொசு கடிக்க விட மாட்டாங்க. அதுவே வாழை வச்சு கொசு கடிச்சுக்கிட்டு இருக்கும். இவங்க உடனே ஒரு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு, இது வைக்கோல் போட்டு அது என்னது புகை போட்டு விடுவாங்க. ஏன்னா எண்ணெய் கொடுக்குற மாடு. அதுக்கு முன்னாடி அந்த மாட்டை கண்டுக்கிறதுக்கு சொல்ல நல்லா புரியுங்களா? அப்படியே தான் மரங்கள் வரும்போது அந்த மரத்துக்கு தனியாக உரம் போடப்படும், அந்த மரத்துக்கு தனியாக தண்ணி பாய்ச்சப்படும். அந்த மரத்துக்கு கனி கொடுக்கிறவர் விசுவாசிகள் யாரெல்லாம் கர்த்தருக்காக வாழணும், உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணும், நீதியாக வாழணும், நல்ல கனி கொடுக்கணும்னு முயற்சி எடுக்கிறீர்களோ உங்கள் மேலே கர்த்தர் விசேஷ கவனம் செலுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் மேலே விசேஷ கவனம் செலுத்துவார். உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு. எப்படி சொல்கிறார் பாருங்க. ஒரு வண்டி மோத வந்தால் கூட சனியனை விலகி போங்கடா வண்டி,
எங்கே வந்து என் பிள்ளைய மோத வர்றிய? அவங்க பிரேக்கு பிடிக்க மறைச்சாலும் ஆண்டவர் பிரேக்கு பிடிச்சி கொடுப்பாரு. அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு பகலில் மட்டும் காப்பார். எப்படி காப்பாராம்? இரவும் பகலும். ராத்திரில் கூட கெட்ட சொப்பனம் வந்து என் பிள்ளை தூங்காமல் கிடக்கக்கூடாதுன்னு கெட்ட சொப்பனம் கூட வர விடாமல் இரவும் பகலும் நல்லா நம்மளை பாதுகாப்பா. அல்லேலூயா! நம்முடைய தேவன் நமக்கு நல்ல தூக்கம் வேணுமோ தூக்கத்தை தருவார், நல்ல ஆரோக்கியத்தை தருவார், இரவும் பகலும் சேதம் வராமல் நம்மளை காப்பாற்றுவார். யாரை? கனி கொடுக்கிற மரங்களாகிய நம்மை. ஒரு ஜெபஜீவியும் கிடையாது, ஒரு பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஒரு தசமாக காணிக்க வைக்கிறது கிடையாது, ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, திருவிருந்த கூட ஒழுங்காக எடுக்கிறது கிடையாது. இப்படி தான் தோண்டித்தனமாக நினச்ச நேரம் சாப்பிட்றது, ஒரு ஒழுங்கு கிடையாது, நினச்ச நேரம் சர்ச்சுக்கு வர்றது, இப்படி ஒழுங்கீனமாக இருந்தால் எந்த ஆண்டவர் வந்து காப்பாற்றுவார்? நாகூர் ஆண்டவர் தான் வருவார், இல்லைன்னா பழனி ஆண்டவர் தான் வருவார். உங்களை காக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர்தான் ப்ராப்பராக காப்பாற்றுவார். இரவும் பகலும் சேதம் வராமல் காக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இரவும் பகலும் சேதம் வராமல் காக்கணும்னா இரவும் பகலும் நம்ம என்ன செய்யணும்? எப்படி கனி கொடுக்கறது? 1 சங்கீதம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் பண்ணணும். இரவும் பகலும் அவரை தியானிக்கணும், அவரை நினைக்கணும். நினைக்கிறோமா? அவரை நினைக்கிறோமா? அங்கே ஒரு குரல் வாமேன் போட்டுக்கிட்டே இருக்கு, அது நினைக்குது அதிகமாக ஆண்டவர். எல்லாரும் நினைக்கணும், ராத்திரியும் பகலும் ஆரை பற்றி நினைவு வரணும். ஏசப்பா 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 ஏசப்பான்னு. நமக்கு பிடிச்சவங்கன்னா அவங்க நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு பிடிச்சவங்கன்னா அவங்க நினைவு வந்துடும். ஒரு தாய்க்கு தன் பிள்ளை நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன வேலை செஞ்சுக்கிட்டோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த நினைவு யார் நினைவு? பிள்ளைகள் நினைவு. அது வளர வளர அப்புறம் கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் என்ன வந்துக்கிட்டு இருக்கோம்? அந்த பிள்ளைகள் நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். என் பிள்ளை இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க 3ஆம் கிளாஸ் 1 LKG 3 வயசில். ஆனாலும் யார் நினைவு வந்துக்கிட்டு இருக்கோம்? பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகள் நினைவு வருதுன்னா அவங்க பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க? நேசிக்கிறாங்க, அன்பாக இருக்காங்க. இதுபோல் அவருக்கு அன்பாக இருந்தால் நம்ம பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பார். ஆமேன். உங்களுக்கு அவர் மேலே அன்பு இருந்தால் நீங்கள் அவரை நினைப்பீங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு வாயில் தோத்திரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த நினைப்பு தாவீதுக்கு இருந்துச்சு. அதனால தான் 37ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை சொல்கிறா, கர்த்தரை நான் எப்போதாவது ஸ்தோத்தரிப்பேன். எப்படி சொல்கிறாரு? எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். எப்படி சொல்கிறார் பாருங்க. கர்த்தரை நான் எக்காலம் வேற, எப்போதாவது வேற. நீங்கள் எப்படி சொல்றீங்க? எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்தில், எப்பவும். அதுதான் இரவும் பகலும். இரவும் பகலும் கர்த்தரை பற்றி நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்தால் அவரும் இரவும் பகலும் நம்மளை என்ன செய்வார்? காப்பாற்றுவார், சேதமில்லாமல் காப்பாற்றுவார். அல்லேலூயா! கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறவர். இஸ்ரவேலை காக்கிற தேவன். வாசிங்க 121ஆவது சங்கீதம் 6ஆம் வசனம். இல்லை அதுக்கு இல்லை, நீங்கள் ஒழுங்காக வசனத்தை வாசிங்க, அவசரப்படாமல் வாசிங்க. 121 6ஆவது வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும். அப்போ பாருங்க, இரவும் பகலும் சேதமில்லாமல் காப்பாற்றுகிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன். முந்தின வசனம், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்போ எப்போ தூங்குவதில்லை, எப்போ உறங்குவதில்லை? பகல்லையும் இரவிலையும் அவர் நம்மளை தூங்காமல் உறங்காமல் நம்மளை என்ன செய்கிறவர்? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும். ரெண்டும் நம்மளை சேதப்படுத்தாமல் நம்மளை என்ன செய்கிறவர்? காக்கிறவர். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். அவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிற நம்முடைய தேவன் எவ்வளவு அக்கறை உள்ள தேவன்.
இந்த ஊரில் எத்தனை மக்கள், எத்தனை லட்சம் மக்கள் குடியிருந்தாலும் அவருடைய கண்கள் நம்ம மேலே தான் இருக்கும். அவருடைய கண்கள் நம்ம மேலே தான் இருக்கும். நீங்கள் அவருடைய அன்பை இன்னும் புரியலை. எத்தனை பேர் இருக்கட்டும், நம்ம மேலே தான் கர்த்தருக்கு கண்ணு. என் பிள்ளை எப்படி காப்பாற்றலாம்? நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம், எத்தனை பேர் பண்ணாலும் நம்ம மேலே தான் கர்த்தருடைய கண் இருக்கும். அல்லேலூயா. நம்மளை எப்படி காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பலான்னு தான் அவர் கவனமாக இருப்பார். டாக்டர் நம்மளை குணமாக்கி அனுப்புகிறாரோ இல்லையோ, கர்த்தர் நம்மளை குணமாக்கி அனுப்புவார். இதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். ஊசி போடுறதுக்கு அந்த நர்ஸுக நரம்பு பார்த்து நரம்பு ஊசி போடணும். நரம்பு பார்த்து ஊசி போட தெரியலை. அம்புட்டும் கூமுட்டையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டு நம்ம கையில் அது வாட்டில் நரம்பு ஊசின்னு போட்டு நரம்பை விட்டுட்டு சதையில் போட்டு குத்தி அது நரம்பு ஊசின்னு போட்டு அம்புட்டும் கண்டிச்சு போச்சு. கருப்பாகி போய் கை. என்ன காரணம்னா என்னது? அந்த நரம்பில் கரெக்டாக என்ன செய்யலை, போடலை. எல்லாம் எங்கள் ஊரு மானாமரை, பரமக்குடி, கமுதி, அபிராமம் எல்லாம் அந்த ஏரியாக்கார பிள்ளைங்க கொண்டு வந்து எங்கேயோ புறக்கிட்டு வந்திருக்காங்க. சிவகங்கை, மானாமரை, இந்த ஏரியாக்கார பிள்ளைங்க. இது எனக்கு நடந்தது. அப்புறம் அவங்களுக்கே இதாகி போய் பெரிய ஆள் வந்து, பெரிய டாக்டர் வந்து அப்புறம் கரெக்டாக நரம்பு எடுத்து நரம்பில் ஊசி போட்டாங்க. அப்புறம் அதுவாக மாறிடுச்சு வைங்களேன். அப்போது இவங்க நமக்கு மேலே கவனம் இல்லாட்டாலும் கர்த்தர் நம்ம மேலே கவனமாக இருக்கிறார். இவங்களுக்கு எப்படி நம்மளை குணமாக்கணும்னு அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஒரு பேருக்கு ஒரு ஊசியை போட்டு போவாங்க, பேருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் நம்மளை குணமாக்குறதுலே நம்மளை இரவும் பகலும் அக்கறை உள்ளவர் நம்முடைய தேவன். நமக்கு ஒரு சேதம் வராமல் நம்மளை காப்பாற்றுகிறதுலே அவர் அக்கறை உள்ள தேவன். புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவனுடைய அன்பை புரியணும், அவருடைய நடத்துதலை புரியணும். அவருடையதான நம்மளை எப்படி நடத்துகிறாருன்றது பாருங்கள். நமக்காக யாரையாவது ஒருத்தரை வர வச்சு நம்மளை காப்பாற்றுவா. இரவும் பகலும் சேதம் இல்லாமல் காப்பாற்றுவா. 2 பேர் போய்கிட்டு இருக்கோம் முன்னும் பின்னுமா. அவரை நாய் கடிக்க வருது, நம்மளை கடிக்க வரல. நாய் கூட நம்மளை சேதப்படுத்தாமல் நம்மளை காப்பாற்றுகிறவன் நம்முடைய தேவன். இரவும் பகலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன். சேதம் வராதபடி, சேதம் பல விதத்தில் வரும், சேதம் வராதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். செய்கூலி சேதாரம் இல்லை. அதெல்லாம் சகோதரிமார்கள் வரும் நல்லா சிரிக்கிறாங்க. செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்மளை பாதுகாக்கிறது. சேதாரம் இல்லாமல் நம்மளை இரவும் பகலும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறது. 2வது காரியம், யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 2வது கனி கொடுக்கிறதுக்கு என்ன செய்கிறார்? யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால், நான் மெய்யான திராட்சை செடி, நான் செடி, அவர் தோட்டக்காரர். அவர் தோட்டக்காரர், நான் செடி, நீங்கள்லாம் கொடிகள். நீங்கள்லாம் யார்? நம்மெல்லாம் யார்? கொடிகள். அவர் செடி, நம்மெல்லாம் கொடி. மொத்தத்தில் நம்ம 2 பேருக்கும் பொறுப்பாக இருக்கிறது தோட்டக்காரர் பிதா. பிதா பிதா சரிதானா? புரிஞ்சுக்கிட்டுங்க? இல்லையா சொல்லுங்கள். நாம் கொடிகள் செடியோடு என்ன செஞ்சுருக்கணும்? இணைந்திருக்க வேண்டும். கொடிகளெல்லாம் செடிகளோடு இணைந்திருக்க வேண்டும். இப்போ சொல்கிறார் 5ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்போ சொல்லுங்கள், நான் திராட்சை செடி, நீங்களெல்லாம் என்னது? கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை அல்லாமல், செடி இல்லாமல் கொடிகள் தானாக கனிகளை கொடுக்கவே முடியாது.
அப்போது நல்ல கனிகளை, நிறைய கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்க என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனிகளை கொடுக்க செடியோடு இணைந்திருக்க வேண்டும். கொடிகளாகிய நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசு இல்லாமல் நாம் நல்ல வாழ்க்கை வாழவே முடியாது. நல்ல குணங்கள் நமக்கு வரவே வராது. இப்போ உலக மக்கள்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கிறது போல தெரியும், ஆனால் நல்ல குணங்கள் அவங்ககிட்ட இருக்கவே இல்லை. ஒரு நல்ல குணம் இருக்கிற மாதிரி தெரியும், இன்னொரு கெட்ட குணம் உள்ள இருக்கும். ஆனால் உலக மக்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்கள் கில்லவே இல்லை. தேவன் ஒருவர் தான் நல்லவர், இயேசு ஒருவர் தான் நல்லவர். நாம் அவரோடு இணைந்தால் நாமும் நல்லவர்களாக மாற முடியும். நாம் அவர் ஒருவர் தான் திராட்சை செடி, அவரோடு இணைந்தால் மட்டுமே நாம் கனிகளை கொடுக்க முடியும். ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன், உலக மனுஷன்ட்ட கூட ஒரு இறக்க குணம் இருக்கும், உதவி செய்கிற குணம் இருக்கும், இன்னொரு கெட்ட குணம் அவன்ட்டு இருக்கும். இன்னொரு கெட்ட குணம் இருக்கும். குடிக்கிறவனாக இருப்பான், இல்லைன்னா ஏமாத்துறவனாக இருப்பான், ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். ஆனால் உண்மையான தேவ பிள்ளைகள்கிட்ட நல்லவர்களாகவே இருப்பார்கள். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார்கள். அது கொஞ்சமாக மட்டும் இல்லை, எப்படி கொடுப்பார்கள்? மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். மிகுந்த கனிகள்னா நிறைய கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க, நிறைய கனிகளை கொடுப்பார். நல்லா கவனிக்க வேண்டிய சத்தியம். இந்த ஓமையை திராட்சை செடியோடு ஒப்பிடுகிறார். திராட்சை செடியில் ஒவ்வொரு இலைக்கும் ஒரு கொத்து காய்க்கும். நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்க, திராட்சை தோட்டத்தை போனால் பாருங்கள், ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு கொத்து காய்க்கும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். ஒவ்வொரு குணங்களாக நல்ல கணுங்க, நல்ல கணுங்க. அந்த ஒரு கொத்துலேயே அவ்வளவு பழம் இருக்கும். 1/2 கிலோ இருக்கும். குறைஞ்சது 40, 50, 100 பழங்கள் இருக்கும் அதுக்குள்ளே. அதான் என்ன காலம்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். பொறுமைனா நல்ல பொறுமையாக இருப்பாங்க, விசுவாசம்னா நல்ல விசுவாசமாக இருப்பாங்க. அப்படியே இப்படி ஒவ்வொரு ஆவியின் கனிகள் எத்தனை? 9. எத்தனை? 9 சொல்லியிருக்கு. அன்பு, அன்புனா அதிகமான அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். சும்மா பேருக்கு அன்புள்ளவர்கள் அல்ல, அதிகமான அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். விசுவாசம்னா நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பொறுமைனா பொறுமையாக இருப்பார்கள், நீடிய பொறுமையாக இருப்பார்கள். இப்படி மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமானால் நாம் செடியாகி இயேசுவோடு இணைந்திருக்கணும். இயேசு கூட இருக்காரா? 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 டவுட் வருது, அதனால இருக்காருன்னு இன்னும் சொல்ல முடியலை, சந்தேகமாக இருக்குது. எங்கே இருக்காருன்னா இவர் வேறு காட்ட சொல்லிக்கிட்டாருன்னா எங்கிட்ட போய் காட்டுறது? இருக்காரா? இருக்காரு, ஆனால் காட்ட முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். உங்களுடையதான அவர் கூட இருப்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும், உணரணும், அனுபவிக்கணும். கர்த்தர் என் கூட இருக்காருன்னு அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரணும். அதனால தான் அவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அப்படி பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் என்னிலும், 7வது வசனம், 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அவர் நம்ம கூட இருப்பதை எப்படி உணர முடியும்? அவருடைய வார்த்தை என்னில் இருக்கிறது. சொல்லுங்க, அவருடைய வார்த்தை என்னில் இருக்கிறது, நான் அவரில் இருக்கிறேன். இதை எப்படி இணைக்கிறாரு? இதை எப்படி இணைக்கிறாரு? நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த செடியும் கொடியினுடைய இணைப்பு எது? 2 போர்ஷன் இருக்குது. செடிக்கும் கொடிக்கும் என்ன இருக்குது? 2 போர்ஷன் இருக்குது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. கமந்து கிடக்காதீங்க. எல்லாரும் என்னை பார்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 போர்ஷன் இருக்குது. ஒரு செடி, இது செடி, இது கொடி. இது 2ஐ இணைப்பதற்கு என்ன இருக்கிறது? இது செடியிலேருந்து வர்ற தண்டு. இது 2 இணைச்சிருக்கு. என்ன இருக்குது? 2 போர்ஷன் இருக்குது. என்ன போர்ஷன்னா,
உள்ளுக்குள்ளே தண்டு இருக்கும், வெளியில் தோல் இருக்கும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? உள்ளே என்ன இருக்கும்? தண்டு இணைக்கப்பட்டிருக்கும். எதோட? செடியோட தண்டு இணைச்சிருக்கும். மேலே என்ன இருக்கும்? தோல் இருக்கும். வெளியில் பார்க்க என்ன தெரியும்? தோல் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? தண்டு இருக்கும். இங்கே தரையிலிருந்து வருகிற தண்ணி செடிக்கு வந்து தண்டு வழியாக கொடிக்கு போய் கொடியில் என்ன காய்க்குது? காய் காய்க்கும். இலை, புது புது இலை வந்துக்கிட்டு இருக்கும், புது புது காய் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த தரையில் இருக்கிற தண்ணி அப்படியே செடிக்கு போய் தண்டு வழியாகத்தான் எங்கே போகிறது? அப்போது இந்த தண்டு தான் அவருடைய வார்த்தை. எதுக்கு இந்த கதையெல்லாம் இப்படி காட்டிக்கிட்டு இருக்கேன்? 7ஆம் வசனம், என் வார்த்தை கொடியாகிய உங்களிலும் நீங்கள் என்னிலும், தோலாகிய நீங்கள் என்னிலும். கண்ணை மூடாதீங்க, கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். நான் என்ன கஷ்டப்பட்டு புரியட்டுமேன்னு நான் இங்கே கையை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லையிலே சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையிலே. உங்களை எப்படியாவது இதை புரிய வைக்கணுமேனு நான் இங்கே தண்டையும் தோலையும் போட்டு உரிச்சிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடினா இன்னும் கண்ணில் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். சரி, கவனிங்க. அல்லையிலே சொல்லுங்கள். இது என்னது? செடி. இது என்னது? செடி. இதுலேருந்து என்ன வருது? தண்டு. இப்போ கொடி. இது என்னது? கொடி. இப்போது கொடியையும் செடியையும் இணைச்சிருப்பது எது? அந்த தண்டு மேலே தோல். தோல் என்பது நாம். அப்படி தானே? நீங்கள் என்னிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும். வாசிங்க 7ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். வெயில் ஓவராக அடிக்குது, இலையெல்லாம் வாடுது, கொஞ்சம் தண்ணி சப்ளை பண்ணுங்க ஆண்டவரே. எங்கேருந்து? செடிகிட்ட சொல்கிறோம். செடி என்ன செய்யுது? உங்களுக்கு தண்ணி தானே தேவை, இருங்க கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி பூமியிலிருந்து தண்ணியை உறிஞ்சி நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த செடியும் கொடியும் இணைந்திருந்தால் மாத்திரமே அது செய்யப்படும். நீங்கள் இயேசுவோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்போ நல்ல கனிகளை கொடுக்க அவர் முதலாவது பார்த்தோம் ஏசாயாவில், அவர் என்ன செய்கிறார்? தண்ணி பாய்ச்சி, நீர் பாய்ச்சி, சேதமில்லாமல் காப்பாற்றுகிறார். அப்போ நல்ல கனி கொடுக்கணும்னா செடியை என்ன செய்ய வேண்டியிருக்கு? காப்பாற்றணும். அப்போ எந்த சேதம் இல்லாமல் செடியை என்ன செய்கிறார்? ஏசாயாவில் காப்பாற்றுறார். இங்கே யோவானில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கணும்னா என்னோடு என்ன செய்யுங்க? இணைஞ்சிருங்க. ஆமேன். இயேசுவை மட்டும் பிரியவே கூடாது. ஒரு நிமிஷம் கூட அவரை விட்டு நாம் பிரியக்கூடாது. நமக்கு அவருக்கு கேப்பு விழுகவே கூடாது. சனியை நாட்டம் ஒரு அருவாலை வச்சு வெட்டி கிளைய வெட்டி விட பார்ப்பாங்க. வெட்ட விடாம நாம் அவரோடு இணைஞ்சிருக்கணும். சாத்தான் வெட்டி விட வருவான், நாம் வெட்டப்படவே கூடாது. ஏசப்பாவோடு என்ன செஞ்சிருக்கணும்? அதில் கவனமாக இருக்கணும். சில நேரம் வெட்டி அந்த தோலை மட்டும் கொஞ்சம் வெட்டு விழுந்திருக்கும். தோல் வெட்டு விழுந்திருந்தாலும் அந்த தண்டு இணைக்கப்பட்டிருப்பதனால் அந்த வார்த்தை மட்டும் நமக்குள்ளே இருந்தால் கூட அங்கே வலிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே என்ன கனி கொடுத்துக்கிட்டே நல்லது நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். கொடிகளாகிய நமக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே நாம் அவருடைய தண்டாகிய அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைச்சிருக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்தந்த வசனத்தின்படி நான் வாழுகிறேன், இந்தந்த வசனத்தின்படி நான் செய்கிறேன் என்று தைரியமாய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது காரியம், சீக்கிரம் வாங்க, நேராகிட்டே இருக்கு. மூணாவது காரியம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம்
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய்களின் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலைகளெல்லாம் பச்சையாக இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமே இன்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். எதை போல இருப்பான்? மரத்தை போல இருப்பான். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்படி என்றால் நல்லா கவனிக்க வேண்டிய சத்தம், வருத்தப்படாமல் மலை தாழ்ச்சியான காலத்திலும் பஞ்சத்திலும் தண்ணி இல்லாத காலத்திலும் அவன் வருத்தமே இல்லாமல் கனி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த தப்பாமல் கனி கொடுப்பான். எப்படி சொல்லியிருக்கு? தப்பாமல் கனி கொடுப்பான். இந்த சீசன் ஃப்ரூட் சீசனில் இருக்கும். அந்தந்த சீசனில் அந்த தன்காலத்தில் தன்கனியை தந்து, அப்படி தானே இருக்குது. தன்காலத்தில் தன்கனியை தந்து அந்த சீசன் ஃப்ரூட். இங்கே சொல்லுங்க, தப்பாமல் கனி கொடுப்பான். தப்பாமல் கனி கொடுப்பான். யாரு? 7வது வசனம் சொல்லு. யாரு? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் மேல், கர்த்தரை மட்டும் விடாம நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் கனி கொடுப்பான். எப்போ கனி கொடுப்பான்? தப்பாமல் கனி கொடுப்பான். அவன் இலை இல்லாத, அதாவது இலை பச்சையாக இருக்கும். அவன் உஷ்ண காலத்திலும் அவன் பச்சையாக இருப்பான். பஞ்சமே தெரியாது, பஞ்சமே தெரியாது. அந்த மரம் எப்பவும் பச்சையாக இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம், அவன் வேர் அங்கே இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டிய, கர்த்தரை நம்புகிற கிறிஸ்தவன், கர்த்தரை நம்புகிற கிறிஸ்தவன், கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைத்திருக்கிற கிறிஸ்தவன், அவன் பசுமையாக இருப்பான். அவன் தப்பாமல் கனி கொடுப்பான். இன்றைக்கி நம்ம விசுவாசிகள்கிட்ட இதுதான் பெரிய பிரச்சனை. கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் மேலே நம்பிக்கை சரியாக வைக்கிறதில்ல. அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதில்ல. அவர் மேலே சரியாக நம்பிக்கை வைக்கிறதில்ல. கொஞ்சம் மனுஷன் உதவி செய்யட்டும், டக்குன்னு யார் மேலே நம்பிக்கை போயிடுது? மனுஷன் மேலே போயிடுது. நல்லா கவனிச்சுக்கிட்டே இருங்க. புருஷன் சம்பாதிப்பார், அதனால் யார் மேலே நம்பிக்கை? புருஷன் மேலே. அவர் கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் கேஸுக்கு வந்த உடனே யார் சம்பாதிப்பான்? பிள்ளைகள். நம்பிக்கை பூரா யார் பக்கம் போயிடுச்சு? என் பிள்ளை. அப்போ எங்கே கனி இருக்கோ, எங்கே வருமானம் இருக்கோ, அந்த பக்கமாக நம்ம நம்பிக்கை பூரா என்ன செய்யுது? பாயுது. வீட்டுக்காரர் சம்பளம் பத்தலை, அப்பா அம்மா உதவி செய்கிறாங்க, நம்பிக்கை பூரா யார் மேலே? அப்பா அம்மா மேலே. அண்ணன் தம்பி உதவி செஞ்சு அவங்க மேலே நம்பிக்கை. இப்படி உதவி செய்கிறவர்களை மட்டும் நம்பாதீர்கள். உங்கள் நம்பிக்கை முழுவதும் யார் மேலே இருக்கட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் கர்த்தரை நம்புங்க. அவர் நம்பினா அவர் உதவி செய்கிற ஆட்களை எழுப்பிக்கிட்டே இருப்பார். இந்த வெங்காயம் இல்லாட்டா பெரிய வெங்காயம், அதான் சின்ன வெங்காயம் இல்லாட்டா. ஏன் அதை வெங்காயம்னு நான் சொன்னேன்னு தப்பாக நினச்சிக்கிறாது. நீங்கள் கெட்ட வார்த்தையாக நினைக்கக்கூடாது. இது பெரியார் சொன்னதான். என்ன உரிச்சாலும் என்ன இருக்காது. அதே போல் எல்லா மனுஷனும் ஒன்றும் இல்லை. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. மனுஷனை மீது நம்பிக்கை வைத்து அவனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கரெக்டாக சொன்னீங்க. மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். ஏன்னா அவன் ஒரு ஒன்றுமில்லைன்னு சொல்கிறதுக்கு தான் என்ன பேர் வச்சோம்? மனுஷன் ஒரு ஈவர பெரியார் மனுஷன் அப்படித்தான் பேர் வச்சார். எப்படி? வெங்காயம்னார். ஏன்னா அவன் ஒன்றுமே இல்லைங்க. மனுஷன் ஒன்றும் கிடையாது. அவனே காற்று அடைச்ச பைய, வெளியே போன காற்று உள்ளே போகாட்டா போச்சு, உள்ளே போன காற்று வெளியே வராட்டா போச்சு. ஒன்றும் கிடையாது. மனுஷன் நத்திங். அவனுடைய பதவி ஒன்றும் கிடையாது, அவனுடைய வருமானம் ஒன்றும் கிடையாது, ஆஸ்தி ஒன்றும் கிடையாது. எல்லாம் இதை வச்சு வாழ நினைச்சா வாழவே
முடியாது. பணத்தை வச்சு வாழ முடியாது, ஆஸ்தியை வச்சு வாழ முடியாது. இவைகளெல்லாம் நமக்கு நிரந்தரம் அல்ல. வாழ வைப்பவர் ஒருவர் இருக்கிறார். வெறும் பச்சை தண்ணியை குடிச்சு வாழ வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வெறும் பச்சை தண்ணியில் வாழ வைப்பார். அதை அப்படியே கூல்ட்ரிங்க்ஸாக மாற்றி கொடுப்பார். அதை அப்படியே பாலாக மாற்றிடுவார். அது வெறும் பச்சை தண்ணி தான், ஆனால் உள்ளே போகும்போது திராட்சை ரசமாக போச்சு. மாற்றினாரா? கல்யாண வீட்டில் வெறும் எது பச்சை தண்ணி எதை தண்ணியாக மாற்றினார்? அவர் இதை வெளியிலேயே மாற்றுறாருன்னா உள்ளுக்குள்ளே மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நம்புங்க, அவரை நம்பி பாருங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து பாருங்க, நீங்கள் பசுமையாக இருப்பீர்கள், தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. அதான் யோபு சொல்கிறார், என்னை கொன்று போட்டாலும், மீதியை சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும், அவர் மேலேயே அவர் கொல்ல மாட்டார். கொல்றன்னா அப்போவே சேர்த்து பிள்ளைகளோடு சேர்த்து கொண்டிருப்பார். கொல்ல மாட்டார். அப்படியா கொன்று போட்டாலும் அப்புறம் நம்பினா நம்பாட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் என்ன செய்வேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அதில் யோசித்து பாருங்க. இதுதான் கிறிஸ்தவன். அவரை நம்பணும், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இருக்கா உங்களுக்கு நம்பிக்கை? நம்பிக்கை என்பது நங்கூரம். ஒரு கப்பலுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அந்த நங்கூரத்தை போட்டு கப்பலை கவர விடாமல் காப்பாற்றுவது நங்கூரம். நங்கூரம். இந்த நங்கூரத்தை நம்பிக்கைக்கு அடையாளமாக பைபிள் சொல்லுது. உனக்கு ஆபத்திலெல்லாம் உன்னை காப்பாற்றக்கூடியது எது? நங்கூரம். ஆங்கர், நங்கூரம். ஒரு கப்பலுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம், கடல் காற்று வரும்போதெல்லாம், புயல் வரும்போதெல்லாம் அந்த கப்பலை கவர விடாமல் காப்பாற்றுவது நங்கூரத்தை போல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் உங்களை காப்பாற்றக்கூடியது அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்ற நங்கூரம். இந்த நம்பிக்கை உள்ளவர்களை கர்த்தர் கனி கொடுக்க வைப்பார். உஷ்ண காலத்திலும் பசுமையாக வைப்பார். இயேசுவை கும்பிட்டு என்னத்தை கண்டேன்னு யோபு பொண்டாட்டி போல பேசாதீங்க. இயேசுவை கும்பிட்டு என்னத்தை கண்ட தேவனை தூஷித்து அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி பழகக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லவே கூடாது. பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் திரும்ப கொடுப்பா. அப்படித்தான் நம்ம சொல்லி பழகணும். ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு இந்த பாதையில் நடத்துகிறார், ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு இந்த கஷ்டத்தை நடத்துகிறார் என்று நீங்கள் புரிந்து கொண்டு அவரை பின்பற்ற பழகணும். ஆமேன். அப்போ நல்ல கனிகளை கொடுக்க 3 காரியம். 1, அவர் சேதமில்லாமல் நம்மளை என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். 2வது, அவருடைய வார்த்தை நம்மளிலும் நாம் அவரிலும் நிலைத்திருந்தால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். 3, அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அதிக கனிகளை கொடுக்க முடியும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 1 சங்கீதம் 3 வசனம் மட்டும் வாசிங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? 2 வசனம் சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின்படி தியானமாக இருக்கிறவன். அப்போ அந்த ஐக்கியமாக இருக்கிறவன், கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறவன், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சமம். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நம்பிக்கை வைக்கிறது வேறு, ஐக்கியமாக இருப்பது வேறு. இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் அவர் காட், நம்முடைய தேவனோடு உள்ள நெருக்கம் நமக்கு தேவை. நம்முடைய தேவனோடு என்ன இருக்கணும்? ஒரு நெருக்கம் இருக்கணும், ஒரு உறவு இருக்கணும், ஒரு நெருக்கம் இருக்கணும், அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். நீங்கள் நல்லா கவனிச்சுப்பாங்க. அந்த 1 சங்கீதத்தில் 3 வசனத்தில் சொல்லுகிறது, நீர்க்கால்களின் ஓரமாய், அந்த நீர்க்கால்களுக்கும் அந்த மரத்தினுடைய வேருக்கும் தண்ணிக்கும் என்ன இருக்கணும்? கனெக்ஷன் இருக்கணும். கனெக்ஷன் இருக்கணும். இப்போ பாருங்கள், முன்னையில் விளக்கு கரண்ட் வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன இருக்கும்? மண்ணெண்ணெயில் இப்படி ஒரு பாட்டிலில் மண்ணெண்ணெய் ஊற்றி என்ன போட்டிருப்பாங்க? திரி போட்டிருப்பாங்க. அந்த திரி எங்கே இருக்கணும்?
அந்த மண்ணெண்ணெயை தொட்டுக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா மேலே கொஞ்ச நேரம் எரியும் அந்த திரி மட்டும், அப்புறம் அணைஞ்சிரும், அதுக்கு பிறகு எரியவே எரியாது. அப்போ மேலே திரி எரியணும்னா உள்ளே இருக்கிற திரி மண்ணெண்ணெயை தொட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமேன். இதே போல தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உள்ள இயேசுவை தொட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வேறு அங்கே நீர்க்கால்களை தொட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இயேசுவோடு ஒரு ஐக்கியமாக இருந்தால் உள்ளூர வெளியே தெரிய வேண்டாம், உள்ளூர ஒரு ஜெப சிந்தை, உள்ளூர ஒரு ஜெபம், உள்ளூர வசனத்தை தியானிக்கிறது, அந்த வெளியே தெரியாத இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் கர்த்தருக்கு ஒரு ஐக்கியம் இருந்தால் நீங்கள் கனி கொடுப்பது நிச்சயம். நீங்கள் தப்பாமல் கனி கொடுப்பது நிச்சயம். தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பது நிச்சயம். கண்களை மூடுவோம்.